அனைவருக்கும் வணக்கம். அந்தக கவி பேரவையினுடைய ஒரு வீரியமான முயற்சி அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேன். ஏதோ ஒரு புத்தகத்தை முழுமையா எழுதி வெளியிட்டது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு நிச்சயமா இருக்குது. ஏதோ ஒரு பெரிய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய வெற்றியாளனை போல அந்த பிரமிப்பை எல்லாருமே நீங்க ஏற்படுத்திட்டீங்க. அந்த வகையில எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அந்தக கவி பேரவையை மிக சீரும் சிறப்புமாக அந்த இலக்கியங்கள் தழுவிய பார்வையற்றோரும் இலக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய உங்களுடைய மேலான அந்த முன்னெடுப்புக்கு நான் தலைவணங்குகிறேன். அடிப்படையில நான் தமிழ் என்னுடைய என்னுடைய துறை நான் தமிழ் துறை, தமிழ் புலம் சார்ந்தவன் இல்லை. அப்படிங்கிறதுனால என்னுடைய தமிழ் அப்படி இப்படி இருக்கலாம். எழுதுறது ஒரு மாதிரி எழுதிடலாம், ஆனால் தமிழ் பேசுவது அவ்வளவு தெளிவாய் இல்லைன்னா கூட நீங்க பொறுத்துக்குவீங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருமே இந்த கதைக்குறு நான் எழுதிய அந்த 10 கதைகளும் தொடர்பான ஒவ்வொருத்தருமே வழங்கிய அந்த விமர்சனங்கள் அல்லது திறனாய்வு அல்லது உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பரிந்துரைகள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை நான் ரொம்ப உயர்வானதாக கருதுகிறேன். அவ்வளவுதான். ஒரு எங்கேயோ ஒரு மற்ற பார்வை உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே நிறைய கைத்தட்டுகளை வாங்கியிருக்கலாம், நிறைய பேசியிருக்கலாம், நிறைய வகுப்பறை பிரசங்கங்களை நிறைய இடங்கள்ல நான் நிகழ்த்தி இருக்கலாம். ஆனால் நம்மவர்கள் பாராட்டும் போது அது ஆத்மார்த்தமாகவே நான் என்றைக்குமே அதை நான் கருதுகிறேன், அதை உணர்கிறேன், அதை விலை உயர்ந்த பொக்கிஷமாக கூட கருதுகிறேன். நீங்கள் இருக்கும் திசைகளை நோக்கி நிச்சயமாக என்னுடைய வணக்கங்களை சாஷ்டாங்கமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும். வழங்கிய கருத்துரைகளை வழங்கிய, விமர்சனங்களை வழங்கிய, திறனாய்வுகளை வழங்கிய அத்துணை பேருமே சாதாரணவர்கள் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே மகா பெரிய ஆளுமைகள் அப்படிதான் நான் பாக்குறேன். எல்லாம் அது உண்மைதானே, அதுதான் நிஜம். எல்லாம் பேராசிரியர்கள், ஆசிரியர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் பேராசிரியர்கள் நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர்கள். அந்த அளவுக்கு ஆன திறமைகள், அந்த எழுத்து ஆளுமை எல்லாமே அப்படித்தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் பெரும் ஆளுமைகள். அதனால உங்களுடைய விமர்சனங்கள் உண்மையில எனக்கு நான் இவ்வளவு ஏதோ ஒரு பொழுதுபோக்காக சில விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வைத்திருந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த கதைகளை எப்படியாவது ஒரு சின்ன தரவுகள் இருக்கும், அதில் கொஞ்சம் கற்பனைகள் கலந்து அப்படி தான் எழுதியிருப்பேனே தவிர முழுமையாக கற்பனை மட்டுமே இப்படித்தான் அப்படின்லாம் நான் எழுதலை. ஏன்னா என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு அப்படிங்கிறத தொடக்கத்திலே சொன்னாங்க, முழுக்க முழுக்க அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறதுனால நிறைய தகவல்கள் இன்னும் நான் தரவுகளை அவர்கள் நம்மை போன்றவர்களிடம் பழகி பெற்றுக்கொண்ட தரவுகளின் அடிப்படையில் தான் எல்லா கதைகளையுமே நான் இதுவரை எழுதி வந்திருக்கிறேன். சில முரண்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன அத்துணை பேரும் சொன்ன விடயத்திலிருந்து நான் இன்னும் என்னை திருத்திக் கொள்ள வேண்டுமோ, இன்னும் என்னுடைய எழுத்து முறையை அல்லது எழுத்து முறை என்பது என்னுடைய கருத்துக்களை இன்னும் செழுமையாக சொல்வதற்கு இன்னும் கொஞ்சம் முயற்சித்திருக்க வேண்டுமோ, 2-3 முறை என்னை நான் எழுதிய அந்த கருத்துக்கள் எல்லாம் சரியானதாகத்தான் இருக்குமா என்று சுய பரிசோதனை செய்திருக்க வேண்டுமோ அப்படின்லாம் யோசிக்க தோணுச்சு. ஏன்னா நான் எழுதும் போது இருந்த நிலை வேறு, இப்போது நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நிறைய 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 வேலைகளை நான் அந்த கதைகளில் செய்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. முதல்ல முருகேசன் சார் சொல்லணும். ரொம்ப சிறப்பாவே அவருடைய ஒரு பேராசிரியர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு இறங்கி ஒரு சராசரி ஒரு தோழனை போல ஒரு அருமையான அறிவுரைகள், அதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற பக்கத்திலே சொல்லிட்டு போனார். அது கொஞ்சம் அவரே எப்படிலாம் வாழ்ந்திருக்காரு பாரியா மனுஷன், அப்படி ஒரு விஷயத்த சொன்னது எனக்கு நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை வேறு, பார்வையற்றோருடைய வாழ்க்கை வேறு அப்படின்லாம் என்னால பிரிச்சு பார்க்க முடியல. நானும் நம் சமூகம் தானே அப்படிங்கறதுனால நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருந்தது அது கூட. மற்றபடி நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் இன்னும் மறுபடியும் இன்னும் கூட திருத்தலாமோ, இன்னும் மாற்றி எழுதலாமோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. திருத்திக் கொள்ள முற்படுகிறேன். நன்றி. அடுத்தபடியா 2வது வரதராஜன் சார், என்னுடைய நெருங்கிய நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக சமூக ஊடகங்களிலே பல்வேறு நிலைகளில் நாங்கள் பயணித்துக்கிறோம். நிறைய நாங்க தொலைபேசியிலும் நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய ஒரு ஆங்கிலத்துறை என்றாலுமே தமிழில்
ஒரு ஆழமான புலமை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய கிட்டத்தட்ட ஆங்கில கவிஞர்களுடைய ஆங்கில நாவலாசிரியர்களுடைய மேற்கோள்கள் எல்லாம் சொல்லி கதையை உண்மையிலே ரொம்ப அருமையா, ரொம்ப கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியாவே இருந்தது. ரொம்ப மனநிறைவா இருந்தது. அதுதான் எனக்கு இங்கே நான் சொல்லிக்கணும். ரொம்ப சிறப்பாவே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே இவ்வளவு சாதாரணமாக எழுதப்பட்ட இந்த கதைகள் இவ்வளவு பிரமிப்பை எனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது, இவ்வளவு தாக்கத்தை எனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது, இவ்வளவு மகிழ்ச்சியை எனக்குள் உருவாக்கி இருக்கிறது அப்படின்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அந்த வகையில வரதராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியா சரவணன் மணிகன் சார். ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பார்வையற்ற சமூகத்தோடு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்முடைய தொடர்பை நம்ம ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது பணி வாய்ப்பின் காரணமாக நாம் தனித்து விட பார்வையற்றவராய் இருந்திருக்கிறோம். ஆனால் அவர் தொடக்கம் முதல் இன்று வரை அவர்களோடு நம்மை போன்றவர்களோடு பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவரு இன்னும் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கார், சமூகத்திலே தான் இருக்கிறார், வெளி வரவில்லை அப்படின்னு தான் தோணுது. அதனால அவருடைய எல்லா அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும், அவர் எழுப்பிய ஒவ்வொரு ஐயங்களுமே நியாயமானதுதான். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நிச்சயமாக அதை நான் காலப்போக்கில் அதை இன்னும் சரி செய்வதற்கான முன்னெடுப்புகளை செய்யலாம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறேன். அதான் ஒவ்வொருத்தருமே நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நிறைய எனக்கு மறந்து போயிடுது. எனக்கு வயதாயிட்டு பாத்தீங்களா, அதனால அந்த மறதி இருக்குதோ அப்படின்னு தோணுது. ரைட். அந்த வகையில சரவணமணி சார் நிச்சயமா ரொம்ப, அதுவும் காதல் சூத்திரம் அது ரொம்ப அருமையா இருந்து ஒவ்வொருத்தருடைய தலைப்பையுமே நான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சேன். நீங்க தலைப்பை தனிச்சையாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லா தலைப்புகளையுமே ஒவ்வொருத்தருமே எல்லாம் ரொம்ப அவ்வளவு சிறப்பா தலைப்பை தேர்ந்தெடுத்த அந்த தலைப்புக்குள்ளேயே ஏதாவது தலைப்புக்கு வெளியே யாருமே பேசல, அதுதான் நிஜம். அந்த வகையில சரவணமணி சார் உங்களுடைய மேலான கருத்துரைக்கு நன்றி. செலின் மேரி தோழி ரொம்ப ஒரு அருமையான அந்த வர்ணனைகள் ரொம்ப உள்வாங்கி பேசுனீங்க. எதையுமே விடல. எல்லா 10 கதைகள்ல உள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு வர்ணனையும் தனித்தனியா பிரிச்சு கூட நீங்க ரொம்ப சிறப்பாவே சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு கதையில உள்ள வர்ணனைகளை மட்டும் கவனிக்கணும் அப்படின்னா ஒரு கதையை மறுபடியும் எத்தனை முறை படிக்கணும் அப்படின்றது எனக்கு தோணும். அப்ப எத்தனை முறை நீங்கள் படிக்க மெனக்கெட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா சில நேரங்களில் சில கதைகள் சோர்வை தந்திருக்கலாம் படிப்பதில். அந்த வகையில் அதையும் கடந்து நீங்கள் படிச்சு அது ரொம்ப சுவாரஸ்யம். ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க எப்படி உணர்வுபூர்வமா நீங்க புன்னகையோடு சொன்னீங்க. அதுதான் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருப்பீங்க அப்படிங்கிறது தான். அவர் வாழ்ந்திருப்பார். எல்லாருடைய கேள்வியுமே அந்த கதைகளில் உள்ள கதாநாயகனை தாண்டி உங்களுடைய எல்லோருடைய கேள்விகளுமே என்னை நோக்கி, ஒரு தனி மனிதனாக என்னை நோக்கி உங்களுடைய கேள்விகள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அது நட்பு ரீதியாக அது உண்மை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அப்படி என்னுடைய அனுபவங்கள் நிச்சயமாக இல்லைதான். சரி, ரைட். அடுத்தபடியா ரொம்ப அருமையா சிறப்பா ராஜதுரை ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தார். ரொம்ப ராஜதுரை இந்த தாமிரபரணியினுடைய வழக்காறுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பயன்படுத்தி அதை எவ்வளவு அவருங்க 4 வருடம் திருநெல்வேலியில இங்கே பணி நிமித்தமாக இருந்த காரணத்தினால் அந்த 4 ஆண்டுகள் திருநெல்வேலியினுடைய அந்த வாழ்வியலை வழக்காறுகளை உள்வாங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்தது. ரொம்ப சிறப்பாவே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வேற யாரையும் நான் விட்டுட்டணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சார் பழனிக்குமார் விட்டு கண்டிப்பா நிச்சயமா நன்றி சார். பழனிக்குமார் சார், அதாவது மறதி தான், வேற ஒண்ணு இல்லை, கொஞ்சம் அப்படிதான். அதாவது நீங்கள் நிஜம் அப்படின்னு உங்களை நீங்க முன்னிறுத்தி சொன்னீங்க பாத்தீங்களா. நிறைய விஷயங்கள் நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாம் பயன்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அது எப்படி சொல்லணும்னு தெரியல. அது நிஜம்தான் அப்படிங்கிறது அதுக்கு உதாரணம் இருக்கிறது. நாம் அதாவது எல்லா இடத்துலயுமே சில கிட்டத்தட்ட காதல் அப்படிங்கிறது, காதலுக்கு தூத்து செல்றது கூட கண் பார்வை உள்ளவங்க நம்மள நிறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரியான அனுபவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அந்த வகையில பழனிக்குமார் சார் உங்களுடைய உண்மையில என்னுடைய கதை தான் நிறைய எனக்கான எழுதப்பட்ட கதையோ என்னுடைய கதைகளைத்தான் எழுதியிருப்பாரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அதுக்கும் ஒரே பதில் தான்.
பார்வையற்றோர் தானே, நானும் நீங்களும் அப்படித்தானே, அப்ப நம்முடைய கதை தானே அது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். அந்த வகையில பழனிக்குமார் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தபடியா முக்கியமா மதிப்புரை அங்க வரணும். ஆஹாஹ, ரொம்ப ஒரு ராதாபாயக்கா, நம்முடைய நமக்கெல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு அவங்க மூத்த சகோதரி, ஒரு தாய் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு நமக்கு அவங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி நமக்கு சமமாக உட்கார்ந்து அவங்க, நான் உங்களுக்கு முன்னாடி ஓல்டு ஜெனரேஷன் ஆனாலும் அப்படின்னு சொல்லும் போதே கூட நம்ம நிலைக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே நான் அந்த அத அந்த அவங்களுடைய அந்த ஆளுமையை நான் ரொம்ப ஒரு பெருமையாக கருதுகிறேன். அந்த உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் அத்தனை கதைகளையும் படித்து விட்டு உடனே தொலைபேசியில கூட இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வி அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இதை இப்படி தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சிறப்பாவே ரொம்ப நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மதிப்புரை அத்தனை கதைகளையும் படித்திருந்து அத்தனை கதைக்கும் கான ஒரு மதிப்புரை வழங்குவது என்பது அதுவும் ஒரு சிரமமான விஷயம்தான். எல்லோருமே 10 கதைகளையும் படித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு பெரிய, அது சரியா இருந்ததோ நல்லா இருந்ததோ இல்லையோ, பிடித்திருந்ததோ பிடிக்கவில்லையோ, எப்படியோ நான் உங்களை நோக்கி என்னுடைய கருத்துக்களை திணித்திருக்கிறேன். ஆனாலும் அதை நீங்கள் சுகமாக உள்வாங்கி கொண்டு படித்து அதை உண்மையிலே என்னை எப்படியெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டுமோ அந்த வகையில எல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் அப்படித்தான் எனக்கு இருந்தது. அந்த வகையில உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ராதாபாயக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பான ஒரு மதிப்புரை. அதான் தொடக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு என்ன நிகழ்வு என்ன நடக்குமோ அது மாதிரியான ஒரு உணர்வு தான் நிச்சயமாக எனக்கு ஏற்படுத்தியது. இப்பவே அப்படின்னா இன்னும் நிறைய கதைகள் எல்லாம் உங்களுடைய அதுதான் இந்த கதைகள் எல்லாம் இப்போ இவ்வளவு வெளிவந்த பிறகுதான் நீங்க இதை திருத்தி இருக்கலாம், இதை சரி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. பொதுவெளிக்கு போகும்போது இன்னும் கூட நீங்கள் ஒவ்வொரு கதை குறித்தும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, இது இப்படி இருந்திருக்கலாம், இது கொஞ்சம் முரணா இருக்குது எல்லாம் சொன்னீங்க இல்லையா. இது எழுதும் போது ஏதோ ஒரு போதையில எழுதுருவோம், அவ்வளவுதான். ஒரு எழுதும் போது ஒரு ஜாலியா ஒரு போதையில எழுதுறது தான். அப்போ போதை மயக்கத்துல எதை சிலருக்கு அதை செய்வோம் சரியா தெரியாது இல்லையா, அது மாதிரிதான். அதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளிவரும்போதுதான் நீங்கள் இந்த திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த அறிவுரைகளை அறிவுரைகளை வழங்கியிருக்கும் போது நிச்சயமாக அதை கருத்தில் கொண்டு அதை இன்னும் லாபகமாக திறன்பட அதை நம்ம வெளியிடும் போது சரி செஞ்சு எழுதலாமோ, அந்த முரண்களை மாற்றிக்கொள்ளலாமோ அப்படின்லாம் தோணுச்சு. அதுக்காகத்தான் இது மாதிரியான இந்த கூடுகை எல்லாம் எனக்கு அதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அந்த கவிப்பேரைக்கு உண்மையில நான் தலை வணங்குகிறேன். உண்மையில ரொம்ப பாண்டியராஜன் சார்லாம் அவருடைய முயற்சி எல்லாம் நம்ம எப்பவுமே அப்பா, அந்த ஒவ்வொரு கதை எழுதினதுமே போன் பண்ணி சொல்லிடுவாரு, என்ன வள்ளிநாயகம் சார் கதை ஒண்ணும் வரல அப்படின்னு. அது மாதிரி எப்போதுமே அவர் அந்த எப்படியாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதை ஏதாவது கொடுத்துருங்க சார் அப்படின்னு. அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, கதை படிக்கிறதெல்லாம் இப்ப சமீப காலமா தான் சார் நான் கதையே படிக்கிறேன் இப்போ அப்படின்லாம் சொல்லி இருக்கும்போது, அப்போ கதைகள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை அதிகமா ஆக்கியிருக்கிறேனோ அப்படின்னு அதிகமா ஒருவேளை அவரை நான் வேலை செய்யற மனுஷனை கெடுத்து வச்சிருக்கிறேனோ அப்படின்னு கூட தோணுது. ரொம்ப முன்னெடுப்பு பயங்கரமா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருத்தரையும் அலைபேசியில் அழைத்து இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை அவருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதே மாதிரி பகிர்வு வாசகர் வட்டம் அங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட நீங்க பங்கேற்பாளராக இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே சரியான ஒரு இலக்கிய ஆளுமைகள், ஒரு பெரிய இலக்கிய ஆளுமைகள் அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா அப்படி இருந்தாதான் இவ்வளவு நேரம் இங்க இருக்க முடியும், இந்த விடயங்களை எல்லாம் உள்வாங்கி கொள்ள முடியும். இந்த திறனாய்வு அப்படிங்கும் போது நிச்சயமாக கதைகளின் மேல், இலக்கியங்களின் மேல், பார்வையற்ற சமூகத்தின் மேல் உங்கள் எல்லாருக்குமே, இந்த பங்கேற்பாளராக இருந்தாலும் சரி, மற்ற ஆளுமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் எல்லாரையுமே ஆளுமைகளாகத்தான் இங்கே கருதுகிறேன், இலக்கிய ஆளுமைகளாகத்தான் கருதுகிறேன். அந்த வகையில நீங்க எல்லாருமே இந்த கதைகளை இன்னும் படிங்க, இன்னும் உங்களுடைய அறிவுரைகளை எனக்கு நிறைய சொல்லுங்க. வருங்காலங்கள்ல நம்ம இன்னும் சிறப்பா இதெல்லாம் சில முரண்களை எல்லாம் சரி செய்து கொண்டு இன்னும் சிறப்பா பொதுவெளிக்கு இந்த கதையை வெளியிடும் போது நிச்சயமாக உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் இருக்கும்போது அது ஒரு சிறந்த புத்தகமாக வடிவமைப்பதற்கு நிச்சயமாக உங்களுடைய அத்தனை பேருடைய உதவியும் எனக்கு நிச்சயமாக தேவைப்படும்.
அதனால எப்போதுமே நீங்க எனக்கு நெருக்கமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன். அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய தகவல்களை சொல்லுங்கள், எழுதுவோம். நான் மட்டும் எழுதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நான் தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாருமே எழுதலாம், எல்லாருமே எழுதணும் அப்படிங்கிறத நான் வேண்டுகிறேன். நீங்க எல்லாருமே சொன்னீங்க, ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார், எல்லாத்தையுமே வந்து ஒரு இப்படி உடைச்சிருக்கிறார் அப்படிங்கிற எல்லாத்தையும் திறந்த மனதோடு பேசலாம் அப்படிங்கிற ஒண்ண ஏற்படுத்திருக்கிறாருன்னா அந்த தாக்கம் உங்களிடமிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. பங்கேற்ற எல்லாத்துக்குமே என்னுடைய உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. திறந்த மனதோடு நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன். அத்துணை பேருக்குமே என்னுடைய நன்றி. யாரையாவது நான் விடுபட்டிருந்தேன் அல்லது ஏதாவது எப்படியோ ஒரு கருத்து சொற்பிழை அது இது எதோ சொல்லுவோமே, அதெல்லாம் அதை அப்படி இருந்தா கூட பொறுத்தருளுங்கள், உங்களில் ஒருவன் தானே, அதனால நீங்க தானே கொட்ட முடியும் அப்படிங்கிறதுனால அத்தனை பேருக்கும் என்னுடைய வந்திருந்த அல்லது பங்கேற்ற, பேசிய, பரிந்துரைகளை சொன்ன, அறிவுரைகள் சொன்ன இந்த முயற்சியை முன்னெடுத்த அந்த கவிப்பேரவை எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நீங்கள் இருக்கும் திசையை நோக்கி மறுபடியும் என்னுடைய சாஷ்டாங்கமான வணக்கங்கள். நன்றி. அடுத்ததாக ஏற்புரையை மிகச்சிறப்பாக வழங்கியிருக்கின்றார். அடுத்து பார்வையாளர்கள், உங்களுடைய பங்கேற்பாளர்கள், பார்வையாளர்கள், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஐயாவிடம் கேட்கலாம். அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா கேட்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கிட்டு நீங்க கேள்வியை எழுப்பலாம், அவரோட உரையாடலாம். ஏற்கனவே பேசினவங்களும் கேட்கலாம், பேசாதவங்களும் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஆரோக்கிய ஜெயத் சார். சொல்லுங்க. சரி சார், வணக்கம். ரொம்ப அருமை சார். நான் படித்தேன், ஃபர்ஸ்ட் நம்முடைய பகிர்வு குழுல பார்த்தேன் 2 கதை. பெரிய துறைன்னு உங்களுடைய நேம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால உள்ள போய் படிச்சேன். அடுத்து ரொம்ப நல்லா இருந்தது, 3மே எனக்கு விறுவிறுப்பா இருந்தது. அப்புறம் நேத்து ராமன் ஐயாட்ட பேசும்போது இன்னும் அவர் 10 போட்டிருக்காரு, அதையும் படிக்கிறேன். நேத்து ஒரே நாள்ல உட்காந்து 7 படிச்சேன், எக்ஸாம் டியூட்டில. அதனால கிளாஸ் உட்காந்து 7 கதையை ஒரே மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அருமை. பெரியதுரை சார் நான் பாளையங்கோட்டையில தூய சவேரியார் கல்லூரியில 2006 பார்த்திருக்கேன். நானும் அங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போகும்போது கம்பீரமா உட்கார்ந்துருப்பாரு. இன்னும் அந்த கல்லூரியில அவர் அங்க இருக்கிறாருன்னா அவருடைய ஆளுமை, அவருடைய அந்த திறமை தான் அந்த கல்லூரியில அவர் இன்னும் அங்க இருப்பதற்கு காரணம். உண்மையிலே அவருடைய தம்பி என்னுடைய வகுப்பு தோழர் பரமசிவன் சொல்லிட்டு, அவரும் பார்வை மாற்றுத்திறனாளிதான். இவரை போல் அவரும் சுறுசுறுப்பா இருப்பாரு, நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். அதனால 2 பேருமே உண்மையிலே நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளியாகவும் ஒரு சிறந்த ஆளுமையாகவுமே நான் பார்க்கிறேன். அதுல பெரியதுரை சார் நான் வியந்து பார்ப்பேன். ஏன்னா கல்லூரியில தூய சவேரியார் கல்லூரியில அங்க இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ், அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவர்களோட இணையா பழகுவாங்க, அவங்க கூட பேசுவாங்க. நல்ல பாட்டும் பாடுவார் சார், எல்லா திறமையும் உள்ளடக்கியவர். இன்னைக்கு அவரை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வாழ்த்துக்கள் சார், இன்னும் நிறைய எழுதுங்க. மிக்க நன்றி சார். நன்றி ஆரோக்கியஜேஸ். வணக்கம், நான் சங்கர் சுப்பிரமணியன் சார். சொல்லுங்க சங்கர் சுப்பிரமணியன். வணக்கம். மகிழ்ச்சி சார். அதாவது பொதுவா நெல்லை மண்ணுக்கே உண்டான ஒரு வீரியம். நான் அந்த 10 கதைகளையும் உன்னை போல் ஒருவன் அந்த குழுவுல தொடர்ந்து வாசிச்சேன். மிகச்சிறப்பு. அதுலயும் எழுதி அந்த கதையை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம், இல்லை ஏதாவது கருத்து போடலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா கூட சரி அடுத்த கதையை இன்னும் பார்த்துட்டு இன்னும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த 10 கதையும் சேர்த்து இன்னைக்கு நண்பர்கள் அந்தக கவி வீரராகவர் இந்த இந்த குழு மூலமா இன்றைக்கு எல்லோரும் பகிர்ந்துக்கிறோம், பேசிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். இத தொகுத்து புத்தகமா வெளியிட முயற்சி பண்றீங்களா சார்? காலப்போக்கில் இது மாதிரி நிறைய நம்ம மக்கள் மத்தியில இந்த கதைகள் எல்லாம் நிறைய படிக்க வச்சுட்டு முரண்கள் இதுதானே நிறைய சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நிறைய இந்த மாதிரி சில செழுமைகளை ஏற்படுத்துங்க, இன்னும் ஒரு செறிவா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த அறிவுரைகள் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நிச்சயமா கண்டிப்பா அதை வெளியிடலாம், ஒரு பதிப்பகத்தை. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இப்போ செலின் கேட்ட மாதிரி இப்போ நீங்க முழு பார்வையற்றவர், ஆனா இந்த இயற்கை வர்ணனைகளுக்குள்ள உங்க அந்த கற்பனை வளம் அது எப்படி சார் சாத்தியமாச்சு?
நிச்சயமா. இதுதான் இந்த கேள்வி வந்து ரொம்ப இப்போ பொதுவெளிக்கு போனாலுமே இது மாதிரியான கேள்விகள் நிச்சயமா வரும். ஒரு பார்வை உள்ளவங்க அப்படிதான் கேட்பாங்க, எப்படி உங்களால இப்படி எழுத முடியும் அப்படிங்கிறது. இயற்கையை அதாவது கிராமங்கள்ல வாழ்ற எல்லாருக்குமே வந்து இயற்கை எல்லா இடங்கள்லயுமே, நீங்க நகரங்கள்ல வாழ்ந்தாலும் சரி, நகரம் சார்ந்த அந்த சுற்றுப்புற சூழல், அதை உள்வாங்கக்கூடிய அந்த கற்பனை ஆற்றல் அல்லது அந்த ஆத்மார்த்தம், இயற்கையோடு ஒன்றக்கூடிய, இப்ப நகரத்துல இருந்தாலுமே அது உங்களை நகரத்தை பொறுத்தளவு அது இயற்கையான ஒரு சூழல் தானே அங்க உள்ள. அது ஒரு எனக்கு ஒன்னே ஒண்ணு சார். இப்போ நானு இன்னைக்கு காலையில மேல மாடியில குளிக்க போனேன். என் பையன் சொன்னான், அந்த பாருங்கப்பா சாலையில மயில் நடந்து போகுதுன்னா. நம்ம மயில் நடந்து போகுதுங்கிற செய்தியைத்தான் கேட்டோம். ஆனா அந்த மயில் நடந்து போகுதுங்கிற அந்த செய்தியை ஒரு காட்சியா கொண்டு வர்றீங்கல்ல, அந்த சாத்தியம் எப்படின்னு கேட்கறேன். அதுதான் ஒரு 2 விஷயம். அதுதான் நீங்க அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம இந்த ஒலிகள், சத்தம் எல்லாம் அது தொடர்பா மக்கள் எவ்வளவோ பேசுறாங்கல்ல. மயில் இப்படித்தான் நடக்கும், மயில் சில நேரத்துல அது குரல் இப்படி இருக்கும், ஆனா அது தொகை விரிச்சு ஆடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்கல்ல. மயிலை நீங்க பார்க்கும்போது உங்க பையன் எப்படிலாம் சொல்றாங்களோ இது மாதிரி. அப்ப ஒவ்வொன்றை பற்றியும் மக்கள் வாசிக்கிறது ஒரு அனுபவம் தானே. இயற்கையை மற்றவங்க எப்படி வர்ணிச்சிருக்காங்க, ஒரு ஓடன்னா எப்படி இருக்கும், ஒரு மரம்னா எப்படி இருக்கும், மரங்கள்ல பூ எப்படி இருக்கும், தூங்கு மூஞ்சி மரம்னா எப்படி இருக்கும், எந்த காலத்துல குருவி கூடு கட்டும் போது அதுல என்ன நடக்கும், எப்படி ஒவ்வொரு இலையா ஒவ்வொரு துரும்புகளையா அதை கொண்டு வந்து சேர்க்கும், சிலந்தி எப்படி கூடு கட்டுது, இது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து இந்த வாழ்வியலை பற்றி மக்கள் பேசும்போது அல்லது வாசிக்கும் போது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்முடைய கற்பனைகளையும் கூட்டி ஓரளவு எழுதும். அந்த மாதிரி அந்த ஆத்மா எதா இருந்தாலும் சரி, அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, அந்த சத்தங்களையும் அந்த சுற்றுப்புற சூழலையும் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொண்டு அது தொடர்பான எழுத்துக்களையும் அது தொடர்பான கருத்துக்களையும் உள்வாங்கும் போது நிச்சயமாக இது மாதிரியான கற்பனைகள் சாத்தியமே, பார்வையற்றோரை பொறுத்தவரை. இல்ல, அது உண்மைதான் சார். ஏன்னா நானு ஒரு முறை என் வீட்டுல மொட்டை மாடியில அப்படி உட்கார்ந்துருந்தேன். அந்த சாரல் லேசா விழுந்துகிட்டு இருக்கு. அதுல அந்த அந்தி வானம், அதுல லேசா அந்த சூரியன் வந்து மறைஞ்சுக்கிட்டு, அதாவது சூரியன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இறுதி சூழல், அதை வந்து புகைப்படமா எடுத்து என் பையன், அப்பா இப்படி இருக்குதுப்பா வானம், இப்படி இருக்குதுப்பா அந்த சாரல் சூழல் இப்படி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கவிதை வந்துச்சு, அதை எழுதினேன். ஆனா அப்போ என்னுடைய ஆசிரியர்கள் கூட கேட்டாங்க, இது எப்படி சார் உங்களுக்கு இந்த சீன் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க சொன்னதுதான் சொன்னேன். என் பையன் சொன்னா நான் அதை உருவகப்படுத்தி உள்வாங்கி நான் கேட்ட வார்த்தைகளை வச்சு எழுதினேன். ஆனா கூட எனக்கு உங்க கதைகள்ல வர்ற அளவுக்கான வர்ணனை முயற்சி தெரியல. அதனாலதான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். அதான் 3 தான், கேட்டது, படித்தது, அனுபவித்தது, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா உள்வாங்கிட்டோம்னா இது மாதிரியான கற்பனைகள் எல்லா பார்வையற்றோருக்குமே சாத்தியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். மென்மேலும் நிறைய எழுதுங்க. கண்டிப்பா புத்தகமா வெளியிடணும்னா சொல்லுங்க. நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, பதிப்பாளர்கள்லாம் இருக்காங்க, நம்ம கண்டிப்பா செய்வோம் சார். மகிழ்ச்சி. காலம் கணிந்து வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், நான் செல்வம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சிறப்பா எழுதியிருக்கீங்க, நடையெல்லாம் அருமையா இருக்கு. இந்த 2வது கதையில வந்து அந்த அந்த அதாவது பிறப்பால் நிறங்களை ரசிக்க தடை செய்யப்பட்டவன் என்பது அவங்களுக்கு தெரியாது, இது பார்வையற்ற மொழி. சிறப்பா எழுதியிருக்கீங்க அந்த இடத்துல. பார்வையற்றோருடைய, அதாவது தலித் மொழின்னு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு மொழி இருக்குல்ல, அந்த மொழியை கரெக்டா அந்த இடத்துல பிறப்பால் தடை செய்யப்பட்டவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்புறம் கொள்கைகள், சில நேரங்களில் கொள்கைகளும் பிடிவாதங்களும் தோற்று போகும்போது சமரசங்கள் வெற்றி பெறுகிறது அப்படின்னு ஒரு இடத்துல எழுதிக்கிறீங்க. அது சிறப்பா இருக்கு. இந்த மாதிரி நான் 10 கதையை நான் இரவு தான் படிச்சேன், காலையில தான் படிச்சேன். நேத்து பாதி இன்னைக்கு பாதி படிச்சேன். சிறப்பா இருக்கு கதைகள். உரையாடல்கள் எந்த விதமான இதுவும் இல்லைங்க. அதாவது அது என்னன்னா, பாத்திரங்கள் பேசுற மாதிரி வைக்கணும்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. உரையாடல்கள்லாம் நல்லா சிறப்பா போகுது. அது இடத்துல என்னன்னா, நேரடி உரையாடல்கள் வரும்போது கூட நீங்க அந்த இடத்துல என்ன பண்றீங்க, ஸ்கிப் பண்ணிருக்கீங்க. அதாவது செண்பகவல்லியும் இவரும் பேசுறாருல்ல, காதலனும் பேசுறாருல்ல, அதுக்கு உரையாடல் 2 பேரும் பேசுறது, அவர் பதில் சொல்றது, அந்த மாதிரி அங்க கொண்டு வரல. அந்த கொண்டு வரணும் இல்லைங்களா? அந்த இடங்கள்லாம் நல்லா இருக்கு. ஆனா நல்லா நடை வந்து நல்லா துல்லியமா, நல்லா வேகமா, நல்லா ஒரு படிக்க தகுந்த நடை தான் இருக்கு. சிறப்பா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. நல்லா படிப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து என்னன்னா, பார்வையுள்ளவர்கள் வாசிப்பதற்கு அது வந்து உங்களுக்கு அந்த நம்மளுடைய வாழ்வியல்ங்கிறதுனால நமக்கு வந்து நல்லா அது வந்து நம்மளோட பொருந்துது. அதனால அது வந்து நமக்கு அந்த
இது இல்லாம இருக்கு இல்லைங்களா? மற்றவங்க இருக்கும்போது அது ஒரு பாத்திரங்கள், அதே முருகேசனும் சொன்னார்ல பேராசிரியர், அதாவது இந்த அந்த கதையில அந்த எட்டாம் சுரம் அது வந்து அவங்க நினைச்சுக்கிறத இவங்களுக்கு நடுவுல ஒரு உரையாடல் நடந்து அதுல ஒரு ஈர்ப்பு ஏற்படணும். அததான் அவங்க சொல்றாங்க, எல்லா இடங்கள்லயும் அதுதான் சொல்றாங்க. அது உங்களால முயற்சி பண்ண முடியும் கண்டிப்பா. ஏன்னா சார், அதாவது அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் சொல்ல தெரியாது, எல்லாருக்கும் எழுத தெரியாது. அது உங்களுக்கு சொல்ல தெரியுது, எழுத தெரியுது. இன்னும் ஒரு, அதாவது கடைசி கட்டம், அதாவது அந்த முயற்சியில கொஞ்சம் அது சரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், அருமையா. அதாவது ஒரு அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி நிறைய இடங்கள்ல நல்ல நல்ல வாக்கியங்கள் கொடுத்துருக்கீங்க, சிறப்பா இருக்கு. சில இடங்கள்ல கவித்துவமாவே எழுதியிருக்கீங்க, நல்லா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்கு. அந்த காதல்லாம் எழுதும்போது நல்லா உணர்ச்சி கொந்தளிப்புகளை அருமையா காட்டியிருக்கீங்க. காதல் அது ரொம்ப முக்கியம். அதாவது விரல் வழியா குரல் வழியா காதல் வருது இல்லைங்களா, மனம், அந்த மனத்தை நுகர்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க, நல்லா இருக்கு அந்த இடங்கள்லாம். ஏன்னா வாசனைகளாலும் குரல்களால் மூலம்னாலும் தொடுதல் மூலமா தானே நம்மளுக்கு மலருது. அந்த மலர்ச்சியை ரொம்ப ரொம்ப காட்டியிருக்கீங்க, மலர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி பல இடங்கள்ல இந்த பேருந்துகள்ல சீட்டு இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது, தோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியல ரொம்ப அச்சசலா பதிவு பண்ணிருக்கீங்க. இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம இடத்த காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி நடந்து போகும்போது கிராமங்கள்ல என்ன சிரமம் இருக்கு, நகரங்கள்ல என்ன சிரமம் இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த உரிமையல் போராட்டம், உரிமை யுத்தம், அதுல வந்து ஊடகரா வர்றவரு வந்து நாங்க இதெல்லாமா கேட்கிறோம், முழு பார்வையற்றவர்களை போட்டு பேராசிரியர் தலைமை ஆசிரியர் நிரப்பணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப அது நம்ம பார்வையற்றவர் பேசுற மாதிரியே இருக்கு. அவர் ஊடக தான் கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் அது ரொம்ப சிறப்பா இருக்கு. கற்பனைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கற்பனைகள்லாம் சில இடங்கள்ல அதிசயத்தக்க வகையில நல்லா கற்பனை பண்ணிருக்கீங்க. அந்த கடவுள் மனைவி வந்து பேசுறது, கனவுல வந்து பேசுறதுலாம் ஒரு அதீதமான கற்பனை. அது உண்மையில இலக்கியங்களுக்கு அது வேணும். அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்வு சம்பவங்களை அடுக்கி சொல்லிக்கிட்டே போகும்போது அதை இயற்கையோடு அது இணைக்கிறது. அதாவது ஒரு காதலை ப்ரொபோஸ் பண்றாரு ஒரு கதையில, அது வந்து என்ன ஆகுது, அது நிறைவேறாதுங்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, காஞ்ச ஓலைகள், தென்னை மரத்துல இருந்த காஞ்ச ஓலைகள் துடும் என விழுந்தது. அது விழுந்தும் போதுன்னா பண்ண அர்த்தம், அந்த நிறைவேறாது அப்படிங்கிறத சூசகமா அதை வந்து காட்டிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதெல்லாம் தேர்ந்த எழுத்தாளர்கள் எழுதுற கதையில வர்ற மாதிரியே நீங்க அதெல்லாம் கொண்டு வந்து இணைச்சு கொடுத்துருக்கீங்க. வெறும் சம்பவங்கள் இணைப்புகள் மட்டும் கிடையாது, அந்த சம்பவத்தோடு அங்க சுற்றி நடக்கிற நிகழ்வையும் அது சேர்த்து கொடுக்கணும். அதை நீங்க அருமையா சிறப்பா செஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பு சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள், நீங்க உள்வாங்கி படிச்ச விதம் எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு தூரம் நம்ம மக்கள் மத்தியில போய் இந்த கதைகள்லாம் போய் சேர்ந்துருக்குதா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியா தான் இருக்கு சார். ஐயோ, நல்ல கவிதையில நிறைய எழுதுவாரு இல்லையா அவரு? வரதேசன் சார், புரியல. இல்ல செல்வன் சார் பேசினாருங்களா, அவர் அப்பவே வந்து நிறைய காதல் கவிதையில எழுதியிருக்க, சந்தன தேகம் வந்ததே மோகம் எல்லாம் எழுதியிருக்காரு அவரு. ஐயோ, அதனால காதல் பத்தி நிறைய பேசுவாரு, அதனால நல்லா பேசுவாரு. அவரு நல்ல கவிதை எழுதியிருக்காரு. சார் அந்த பஸ் சம்பவம் உண்மையிலேயே நடக்கும் சார். கண்டிப்பா சார், இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உட்காரவே முடியாது, பாத்துக்கங்களேன். உட்கார முட்டதான். இதை எப்பவோ சரவணன் மணி ஒரு குழுல சரவணன் மணிகண்டன் சார் இதை பகிர்ந்திருந்தாரு. அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, கடைசியில ஒரு பொண்ணு மடியிலே போய் நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்லாம் சரவணன் மணிகண்டன் சார் எப்போ நாங்க பேசிட்டு சொல்லியிருக்காரு. இல்ல இது தெரியாதுதான், அதுதான் இல்ல சொல்லுவாங்க, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு, அது கடுப்பாகும் அப்படின்னு எப்போ ஒரு நம்ம பேசும்போது சில வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சார் சொன்னாரு. அப்போ இதெல்லாம் இதுதான் தரவுகள் தான் சார். இத பேசுறோம்ல, இது மாதிரி சின்ன சின்ன தரவுகளை நம்ம ஊதி பெருக்கி இப்படி கற்பனைக்குள்ள கொண்டு வந்து இதுதான் கதை சார். இது வாழ்க்கையில நடந்த விஷயம், நிறைய பேருக்கு நடந்திருக்கும்ல, அப்படியே தான் நல்லா கொண்டு வந்து சார். நீங்க எழுதும்போது இதுவும் எழுதுங்க, பேருந்துக்காக காத்திருக்கும் தருணத்துல ஏற்படுற வலி இருக்குல்ல, பேருந்துக்காக காத்திருக்கும் போது ஏற்படுற வலி, அந்த தருணத்தையும் நீங்க ஏதாவது ஒரு கதையில ஏதோ ஒரு இதுல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நம்பர் சொல்ல மாட்டான், போயிடுவான். அப்புறம் கேட்டது பஸ் ஸ்டாண்டுல நிப்போம்ல, நிக்கும் போது ஹலோ இந்த பஸ் நம்பர் வந்தா சொல்லுங்க, நம்ம எரும மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், மனுஷனே இருக்க மாட்டாங்க எனக்குள்ள.
மாடு கூட இல்ல, பேச்சு அது அது சங்கரே, அதை எழுத முடியாது சங்கரே. அது நமக்கு நம்மளுடைய இதை வெளிப்படுத்துற மாதிரி வரும். அப்படி ஒரு இது அதை விட இல்ல சார், அது அதை விட என்னன்னா, இன்னொரு இது சொல்லுங்க. இது என்னன்னா, ஒரு பேருந்து கேக்குறோம், சொல்றேன்னு திருப்பி கேட்போம். ஏம்பா சொல்றேன்ல, நின்னுட்டு இருக்கிற, நான் தான் சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல, அப்படி நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு. அப்புறமா தான் ஒரு பஸ் ஏறி போயிடுவாரு. சார், அதை அடுத்து விட இன்னொருத்தருட்ட நம்ம சொல்றதை விட ஒரு பேருந்து போயிடும். சார், அதை விட இன்னொரு கொடுமை இப்ப என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, பக்கத்துல இருப்பான், நம்மகிட்ட பேசுறானா போன்ல பேசுறானான்னு தெரியாது சார். அது நம்ம தெரியாது. அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அவன் எரிச்சல் பட்டு, சார் நாங்க வேற பேசிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அடப்பாவீங்களா, நம்ம இவ்வளவு நேரம் தேவையில்லாம அவன்கிட்ட போய் இன்டர்ஃபியர் ஆயிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் எனக்கே இருந்திருக்கு. நம்ம மக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் எழுதணும் சார். பெரியதேசை வணக்கம் சார், வெங்கடேஸ்வரி பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அப்புறம் எல்லாருமே இந்த இதை சொன்னீங்க இல்லையா, காதலை சொல்லும் போது இலையெல்லாம் சருகி கீழே விழுதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பனம்பழம் கதையிலயும் இயற்கை ஒட்டி தானே ஒரு வர்ணனை முடிச்சிருக்கீங்கல்ல சார். அவங்க அந்த பொண்ணு பேர்ல எனக்கு மறந்துருச்சு, கொஞ்சம் முன்னாடியே படிச்சனால. சோ அவங்க நிறைய பனம்பழம் கொடுப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு போகும்போது. அது கதை முடிவுல அவங்க அக்கா பனம்பழம் உருண்டு போது எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனா எடுக்க முடியாது. சோ என்னன்னா அவங்க அக்கா காதல்ல சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்க, முடியலன்ற மாதிரி அந்த எண்டு தானாவே முடிஞ்சிருக்கும். சோ அது ரொம்ப ஞாபகம் வந்தது சார். யாருமே அதை சொல்லலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. நிச்சயமா மேடம். ஆமாமா. நான் அதாவது சில இடங்கள் நான் சாதாரணமா தான் எழுதி முடிச்சிருந்திருப்பேன். ஆனா நீங்க இல்ல சாதாரண மாதிரி இல்லையே சார், தொடர்பு மாதிரி தானே இருக்கு அது. இல்ல அந்த அந்த எழுத்துக்கு அவ்வளவு மெனக்கெட்டு இருக்க மாட்டேன். ஆனா நீங்க பேசும்போது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா அப்படின்னு நீங்க உள்வாங்கி படிக்கும்போது, உங்களுடைய கோணத்துல அதை சொல்லும் போது, ஆகா இது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா அப்படிங்கும்போது, அந்த தென்னை ஓலையெல்லாம் அடிக்கடி சொல்லும் போது நம்ம சாதாரணமா சொன்னோம், அந்த குறிப்பால் உணர்த்தினோம், ஆனா இவ்வளவு பெரிய தாக்கத்தை அதை ஏற்படுத்தி இருக்குதா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, ஆரம்பத்துல எதுக்கு பனம்பழம் பேர் வச்சிருக்காருன்னு தெரியல. சரி பனம்பழம் கொடுத்தாங்க, அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் கூட ஓகே, ஏதோ ஊர்ல கிடைக்கிற பழத்தை கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். எந்தல அந்த முடிவுலதான் அது கரெக்டா லிங்க் ஆகுது அந்த முடிவு. பெரும்பாலும் அதுல கொஞ்சம் நான் கவனமா இருக்கு. ஏதாவது அந்த டைட்டில் எப்படியாவது எதுக்கு இந்த டைட்டில் வச்சோம் சம்பந்தம் இல்லாம. நான் என்ன நினைச்சேன்னா, தேவமலர் ரொம்ப நெட்டையோன்னு நினைச்சேன், ரொம்ப ஒல்லியா நெட்டையா இருப்பாங்க போல. ஏன் சார் பெரியதுரை சார் ஹைட்டா இருக்கிறதால அப்படி நினைச்சீங்களா? கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை, ஒரு நெட்டையா குட்டையான்னு. சார் ஒண்ணு மட்டும் புரியுது சார், என் வழியா நீங்க எல்லாருமே நல்ல கதை எப்படி எப்படிலாம் என்ன வச்சு நீங்க என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பூரா சொல்லிடுறீங்க சார். பாவம் நீங்க தான் சார், நாங்க இல்ல சார். கதை எழுதுற கதை, அதாவது முருகேசன் சார் சொன்னார்ல, வாழ்ந்திருக்காருயா மனுஷன்னு. அவரு எப்படி அதை சொல்றாருன்னா, நேரடியா வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்ல, இந்த மாதிரி கற்பனைகளையும் செயல்களையும் சிந்திக்கிறதுலயே வாழ்றது இருக்குல்ல. இல்ல இனிமே விட்டு பேசும்போது ஜாக்கிரதையா பேசுவாங்க நினைக்கிறேன் நிறைய பேர். ஆமா, கதையை மாத்திடுவாரோ. அது பூங்குழலி அம்மன் கோயில் வர்ணனை ரொம்ப நல்லா இருந்தது சார். கடைசி கதை இருக்கு இல்லையா, கண் தெரியாத கடவுளின் மனைவியும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமை சார். அதுல நீங்க சொல்ல போனா அங்க அம்மன் இருந்தாலும் இல்லையா அமைதி இருந்தது அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருந்தது. வர்ணனை எல்லாம் சான்ஸே இல்லை சார். அதுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராமத்துல எப்படி தனியா மூவ் பண்ணுவீங்க, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தான் சார். எப்ப என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. முருகேசன் சார் சொன்னது அதுதான், அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கல, அவர் கிடைச்சிருக்கு, அதை நல்லா அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு. எழுத்தாளர்கள் அதிகம் அத்தாடி, அவங்க சொன்னதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு மொத்தத்தை சேர்த்து அவர் அனுபவிச்சு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வர்ணனை எல்லாம் சான்ஸே இல்லை சார். அதுதான் உங்களோட தனித்துவமே நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. கல்யாண கதையை விட்டுட்டீங்க பாருங்க. கல்யாணம் கல்யாண கதையில ஒன்னும் செலின் மேரி சொன்ன மாதிரி அதோட விட்டுட்டு வந்துதான் சார் கடுப்பா இருக்கு. எல்லா இடத்துலயும் அதையோட விட்டு வந்துடுறாரு சார். எல்லாருக்குமே அதுதான். அதான் பாருங்க, ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு இந்த உள்வாங்கிக்க முடியுது. எல்லாருமே நான் சொல்ல முடியாததெல்லாம் நீ கதை வழியா எப்படியா இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா நீங்க நிறைய இந்த சொன்னா தானே நாங்க கதையில நிறைய சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது சார். சொன்னா நாங்க எழுதிருவோம்ல, சொன்னதை நாங்க எழுத மாட்டோமா? எழுத மாட்டீங்கல்ல. இதெல்லாம் 2ஆம் பத்துல இது ஒரு கதையை முடிச்ச இடத்துல இருந்து தொடங்கி முடிங்க. குறு நாவலா எழுதுங்க சார். எல்லாரும் கேக்குற தேவை பார்த்தா குறு நாவலா எழுதுங்க, பெரிய நாவல் எழுதலன்னா கூட. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க.
சார் அடிசன் பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். உங்களுடைய குரல் பதிவுலாம் கேட்டிருக்கேன், நிறைய கூட்டல்ல கேட்டிருக்கேன். அந்த சிறுகதை நேற்று தான் 2 முறை படிச்சேன். நான் பாண்டியராஜ் சார் சொன்ன பிறகு சொன்னாரு, 2 முறை படிச்சேன். நல்லா அற்புதமா வந்திருக்கு சார், நல்லா இருக்கு. அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க இதை இப்படி மாத்திக்கலாம், அதை இப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க, அது நான் எழுதும் போது ஒரு போதையில எழுதிட்டேன், நீங்க சொல்லும் போது அது மாத்திக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது வந்து எனக்கு என்னமோ நீங்க வந்து மாத்துறது என்னமோ செயற்கையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு படைப்பாளி வந்து தன்னை அறியாமலே எழுதுறதுதான் வந்து ஒரு உண்மையான இலக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுவாங்க, உளவியல்ல வந்து நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றிக்கிறது தான் ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாசகர் ஏற்பு திறனாய்வுன்றதெல்லாம் வேற மாதிரியான ஒரு திறனாய்வா போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப நீங்க உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவேறாத ஆசை, நிறைவேறின ஆசையோ ஏதோ ஒண்ணு எழுதிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து இத வாசகருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, இந்த சமூக பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்துனீங்கன்னா அது வந்து ஒரு செயற்கையான ஒரு படைப்பா மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்குது. கண்டிப்பா சார். நான் அதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் சார். அதாவது மாத்திரை அப்படின்னா என்ன மாதிரி இடத்துல மாத்திரை அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னாச்சுன்னா, இப்போ 8ஆம் சுர கதையில வந்து நேரடியா அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க. திடீர்னு ஒருத்தர் அப்படி தேவையான ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தொடுதல் மூலமாகவோ அல்லது குரல் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல குறிப்பால் உணர்த்தாம எப்படி நீங்க நேரடியா வீட்டுக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பஞ்சு வச்சிருக்கலாமோ புரிதலுக்காக? இல்ல, எனக்குமே அந்த கதையில அந்த தொடர்பு தேவைப்பட்டுச்சுதான். ஏன்னா எனக்குமே டக்குன்னு நான் அதை எதிர்பார்க்கல அந்த 8ஆம் கதையில. ஆனா நீங்க ஒருவேளை நீங்க அதை வந்து நீங்க விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுடைய படைப்பாளியினுடைய ஒரு உங்க மனசுல இருந்து வர்றதை விரிவுபடுத்துறதா இருக்கணுமே தவிர ஒரு வாசகருடைய தேவையா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிதலுக்காக புரிதலுக்கு வாசகரை புரிய வைக்கிறதுக்காக நீங்க மாத்தலாம், அது தப்பு இல்லை. கருத்து நிறைய பேரு நிறைய முரண்பாடான கேள்வி கேட்டிருக்காங்கல்ல சார். குழுலயே நிறைய கேள்வி வந்தது. நானும் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க அப்ப எனக்கு ஒரு உண்மையா நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னீங்கல்ல, அதை இங்க ஷேர் பண்ணலாமா? நீங்க பண்ண கண்டிப்பா சொல்லலாம். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் கடந்த ஒரு சரியா ஒரு 18 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ரொம்ப சாதாரணமா பேசக்கூடியவங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் தான் அவங்க. அப்போ வெளிப்படையாவே பேசக்கூடிய, அப்ப இந்த மாதிரி தேவைகளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இனிமேல் அவங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு எப்படி ஆகாது, இவ்வளவு வயசாயிடுச்சு, 45 50 வயதுகளை கடந்துட்டாங்க, எப்படி இனிமே கல்யாணம் ஆகும், என்ன வேலை இருக்கு, உங்களுக்கான வாழ்வாதாரம் என்ன இருக்கு, அப்போ பாவம் தானே அப்படின்னு அவங்க இதை ரொம்ப தெளிவாவே நியாயப்படுத்துவாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி இத இந்த அளவுக்கு நியாயப்படுத்துறாங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே வேளையில இதெல்லாம் அவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் அவங்க செஞ்சதுமே, அந்த சம்பவம் நடந்ததுமே வந்து அவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போய் ஒரு 2 மாசம் கழிச்சுதான் அவரை ஒரு மாதிரி ஒருத்தருமா கிண்டல் பண்ணாங்க. அங்க உள்ள இந்த ஒரு மாஸ்டர் எல்லாம் கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் தாமதமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. சரி, அப்போ ஆனா அவங்க இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட லைஃப் ஏதோ செட்டில் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. அங்கே திருநெல்வேலியில வந்து பாவநாசத்துல வந்து சொரிமுத்தையனார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு. இங்க பாவநாசம் திருநெல்வேலியில இருக்கிறவங்க இருந்தவங்க அல்லது திருநெல்வேலிக்கு அதிகமா வந்துட்டு போயிருக்கான்னு தெரியும். ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா எப்போதுமே இந்த திதி கழிக்கிறதுக்கு வந்து பாவநாசத்துக்கு வருவாங்க. பாவம் நாசமாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த திதி கொடுக்கறவங்க எல்லாம் அங்க வருவாங்க. அந்த கோயில் பக்கத்துல ஒருத்தர், இந்த காணின்னு சொல்லி இந்த ட்ரைப்ஸ், அந்த மலை வாழ் மக்கள், அதுல ஒருத்தர் வந்து அவரே எந்த பள்ளிக்கூடத்துக்கும் அவர் போனது கிடையாது. ஆனா புல்லாங்குழல் அவரே அந்த காட்டு மூங்கில் எடுத்து அவரே அவ்வளவு அழகா புல்லாங்குழல் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு ரொம்ப அற்புதமா வாசிப்பார் சார். ஆச்சரியமா இருந்தது. எங்க யார்கிட்டயுமே யாரும் அவருக்கு சங்கீதம் கத்துக் கொடுக்கல. ஆனா அவர் இயல்பாவே அவரே அந்த மூங்கில் எடுத்துட்டு வந்து அவரே சூடு போட்டு அவரே வந்து இந்த மாதிரி புல்லாங்குழல் எல்லாம் செஞ்சு அந்த கோயில் பக்கத்துல ரொம்ப நாளா ஊதிட்டு இருந்தார். கடைசியில ஒரு 60 வயசுக்கு அப்புறம் அந்த கொரோனா டைம்ல நினைக்கிறேன் அவர் இறந்து போயிட்டார். அப்போ அவருக்கு ஒரு நார்த் இந்தியாவில இருந்து வந்த ஒரு பொண்ணு அடிக்கடி இங்க வருவாங்க, ரிசர்ச்சுக்காக வருவாங்க. ஆந்திராபாலஜி மானுடவியல்ல ரிசர்ச் பண்ண ஒரு பொண்ணு. அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருந்து அவங்களோட பழகி அவரு ரொம்ப பேசி ரொம்ப கிட்டத்தட்ட நெருக்கமாவே இருந்தாங்க. ஆனா இவரு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்துச்சா தெரியுதா எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கும் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவருக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவங்க அந்த நபரோட இந்த அம்மா வந்து ரொம்ப நெருக்கமாவே இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆந்திராபாலஜி வந்து எங்களுடைய
துறையில அதுவும் ஒரு டிசிப்ளின்ல அதுவும் ஒரு சப்ஜெக்ட், அந்த மானிடவியல். அதுல ஆராய்ச்சி பண்றதுனால நார்த் இந்தியாவில இருந்து வந்தவங்க, கல்கட்டாவில இருந்து வந்தவங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய தமிழ், அந்த கொக்கரை அப்படிங்கிற அந்த அந்த மலைவாழுடைய அந்த இசைக்கருவிகள் அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டு, நிறைய வழக்காறுகள், அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த வாழ்வியல் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட இருந்து நிறைய ஒரு ஒரு தகவலாளியா, ஒரு தரவாளியா அவங்கள அந்த அம்மா பயன்படுத்தி ஆனா நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அந்த நபருக்குமான தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்தாங்களா சொல்ல வர நல்ல கேள்வி. அந்த வளர்மதி இருக்கா இல்லையா, அவ வந்து அந்த நிலைமைக்கு தயாராகணும் இல்லையா, அதுக்கு ஒரு மென்டாலிட்டி வேணும்ல, அதுக்கு ஒரு மென்டாலிட்டி தயாராகணும்ல மனுஷி. அந்த தயார் நிலையை சொல்ல. அதே மாதிரி நீங்க பாலியல் தொடர்பாகவும் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் சொல்றீங்க இல்லையா, அங்க பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி கடந்துட்டா அது வந்து நமக்கு உரைக்காது, அது வேலைக்கு ஆகாது. அவர்கள் மன ரீதியா அதுக்கு எப்படி தயாரானாங்கன்னு ஒரு விஷயம், மன ரீதியாக சரி, உடல் ரீதியாக அந்த விவரணம் இருந்தாதான் சமூகம் ஏத்துக்கும். அதத்தான் சொல்ல வந்தேன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இவர் வாசிக்கிற நேரத்துல அந்த உள்ள தள்ளி கொஞ்சம் வந்து இந்த பான தீர்த்தம்னு ஒரு இடம் உண்டு, நல்ல மரங்கள் நிறைந்த பகுதி. இந்த அம்மா அவரை கூட்டிட்டு போய் மார்புல சாய வச்சு, இந்த அம்மா அவங்க மேல சாஞ்சி, 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு உடல் தொடர்பு, உடலால தொடர்பு அப்படிலாம் ஏற்பட்டுட்டு ஒரு அந்யோன்யமா நெருக்கமாவே இருந்ததுலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சில புகைப்படங்களையும் அந்த அம்மா வந்து அவங்களுடைய அந்த கேமராவெல்லாம் வச்சிருந்து எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டே சில விஷயங்களை காட்டியிருக்காங்க. அதுதான் அந்த விவரணைகள்லாம் வந்து கதையில இல்லைங்கிறது தான். அதாவது ஒரு காலத்துல வந்து சார் பெரிய பெரிய வசனங்கள் கொண்ட பீம்சிங் படங்கள் ஓடிச்சு. இன்னைக்கு 2 வசனம் இருக்கிற மணிரத்னம் படம் தான் ஓடுது. வந்து இது மாறிடுச்சு இல்லையா, களம் மாறிடுச்சு இல்ல. ஒரு காலத்துல இழுத்து எழுதுவார், பெரிய சீனை வந்து அப்படியே வர்ணிச்சுட்டே போவார். பாலகுமாரன் எல்லாம் வந்து பல விஷயங்களை வர்ணிச்சுதான் சொல்லுவார். இன்னைக்கு அப்படிலாம் எழுத முடியாது. 2 வார்த்தையில ஒரு 10 விஷயத்த ஆழமா சொல்லி ஆகணும், அந்த ஏற்பு கொண்டு வர. அது ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு நீங்க கேட்ட கேள்வியும் அப்பவே நான் அதுக்கு பதில் சொல்ல மறந்துட்டேன். அதான் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பயம். நீங்க சொன்னீங்களா, ஏன் நீங்க இன்னும் பயப்படுறீங்க, இவ்வளவு தூரம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, ஏன் இன்னும் அதை வெளியில திறந்த மனசோடு சொல்ல உங்களுக்கு ஏன் அந்த துணிச்சல் இல்லை அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அதுதான் நீங்க இப்ப கேட்கிற கேள்வி அதுதான். அப்போ முதல்ல அந்த உங்களுடைய அந்த விமர்சனம் கேட்கல, அந்த ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்தையுமே. அதை கொஞ்சம் அது தயக்கம் பயப்படல, தயக்கம் இருக்கத்தான் செஞ்சு. சரி, இந்த 8ஆம் சுரம் எழுதுனதுக்கே இவ்வளவு எதிர்மறை கருத்துக்களும் இருக்கும்போது ஒரு எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலுமே நம்ம கொஞ்சம் நிலை குலைஞ்சு போயிருவோம்ல சார். அது கண்டிப்பா சார், அது இருக்கு இல்லைன்னு சொல்லல. 1000 ஆதரவுகள் வரும்போதே ஒரு இந்த எதிர்மறையான விமர்சனம் வரும்போது ஐயோ அப்படியா அப்படின்னு கொஞ்சம் நாம அது இயல்புதான். நீங்க 8ஆம் சுரத்தை அப்படி எழுதிருந்தீங்கன்னா எதிர்மறை கருத்துக்கள் வந்திருக்காது. அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். திடீர்னு சொன்னோன்னே அப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. சரிதான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா இதை விட தாண்டி எல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அது படிச்சிருக்கிறோம். நிச்சயமா. இப்போ விவேகானந்தனோட ஒருத்தர் முடிவு மாற்றி பெண்களோட முடிவுகளை, மனம் ஆச்சரியங்களை எழுதிட முடியுமா? கீராவை விட பாலியல் கதைகள்ல கீரா ஒரு தொகுப்பே போட்டாரு. அப்புறம் என்ன, அதெல்லாம் ரசிக்க தானே செஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண்களின் படித்துறையுடைய ஒரு கதை உண்டு. யாரு எழுதுனது, எழுத்தாளர் ஜேபி சாணக்கியா. நீங்க பாண்டியராஜன் அனுப்புனாரு, ஜேபி சாணக்கியா எழுதுனது. அது என்னன்னா சார், அந்த கதையை படிச்சோம், அந்த ஆண்களின் படித்துறை கதை, அந்த சாணக்கியா எழுதுனது. அது படித்தேன், அதுவும் நல்லாதான் இருந்தது. அதனுடைய தாக்கம், அதாவது உடலுக்கு ரொம்ப மரியாதை கிடையாது. ஏன்னா எல்லாருமே பெண்களை உடல் சார்ந்துதான் பார்க்கிறாங்க. உடல் சார்ந்து பாக்குறதுனால அதை என்ன பண்ணா, இந்த உடம்பு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தன்னை எல்லா ஆண்களுக்கும் யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களுக்கும் அந்த உடலை வந்து அர்ப்பணிக்கிறா. ஆனா அவளோட பொண்ணு வந்து இதுக்கு ஜஸ்ட் நேர்மாறா இருக்கா. காதலனை வந்து தொடக்கூட விட மாட்டேங்கிறான். எனக்கு வந்து நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அப்படிங்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்றான், அவனே அம்மா கிட்ட போறான். இவ வீட்டுக்கு வர்றா, வெளியில உட்கார்ந்துருக்கா, நேர போய் அம்மா கூட போய் அவ அம்மா கூட இருக்கிறத பாத்துடுறா. அதுக்கப்புறமா கடைசியில அம்மா வந்து சொல்றான், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா தான் இருந்தது. ஒரே ஒரு கேள்விதான், அதுல வந்து அந்த பெண்ணு படித்த அந்த பெண்ணு இருக்கால்ல, அவளுக்கே அந்த தயக்கம் வருது. காரணம் என்னன்னா, அவ படிச்சிருக்கா, சமூக சூழல் அப்படித்தானே இருக்கு. இந்த பொண்ணு லேடி வந்து ஒரு படிக்காத வெள்ளந்தியான ஒரு லேடி.
அவங்களுக்கு எந்த கருத்தியலும் மனசுல ஏற்றப்படலை. அவங்க வெகுளியா இருக்காங்க. ஆனா அவ அப்படி இல்லை. பல ஒழுக்க நெறிமுறை, அறம், அது இதுன்னு எல்லாத்தையும் ஏத்தியாச்சு மைண்ட்ல. சொல்லிதானே நம்ம வளர்க்கிறோம் பெண் குழந்தை. அதுதான் அந்த வளர்ப்பு முறை, இந்த சமுதாய சூழல், அது அந்த தயக்கத்தை நிஜமாலுமே ஏற்படுத்திடும். நீங்க பவா செல்லத்துறை சார் சொல்லும் போதே கூட அந்த கருத்தை, அந்த கதையை நம்மளால முழுசா ஏத்துக்க முடியல. ஒருவேளை ஜேபி சாணக்கியா வழியில படிச்சோம்னா அதை ஏத்துக்கலாமா இருக்கலாம். இருக்கலாம். சில தந்திரங்களை கையாளுறாருல்ல, சில யுத்திகளை கையாளுறாருல்ல சார். அவர் 8ஆம் சுரம் இவ்வளவு இது பண்ணப்பட்டிருக்காதோ அப்படிங்கிறேன். ஆமா, அப்போ 8ஆம் சுரங்கள் நீங்க சொல்ற சரிதான். இப்போ அவர் பவா சொல்லதுற சார் ஒரு மேடையில இருக்கிற அவர் நிகழ்த்து கலைஞர், அவ்வளவுதான். அவர் மற்ற கதைகள் சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிறோம், சூப்பர்னு. ஆனா அந்த கதை சொல்லும் போது அவ்வளவு ஏற்ப தெரியல, அவருக்குமே சொல்ல முடியல. சொல்றதே தவிர அவருக்குமே சரியா சொல்ல தெரியல அந்த கதையை பொறுத்தளவு. அந்த கதை டெக்ஸ்டா கிடைக்குமான்னு பார்த்தேன் நானு. இது ரொம்ப டெலிகேட்டான சப்ஜெக்ட் சார். அதுல நம்ம ரொம்ப வாசகனை தயார்படுத்தணும்னு நிறைய சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அதான் வாசகர்களுக்கு இது மாதிரியான கதைகளை படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்திட்டு அப்புறம் தான் இந்த மாதிரியான கதைகளை எழுதணும். அவ்வளவு தேவையில்லை சார், வாசகர்களுக்கு வேணாம். நிறைய கேட்க தோணுது துரை சார், பெரிய துரை சார். பயிற்சி பட்டறைகள் என்ன சொல்லியிருந்தாரு சார், இந்த போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தினால இப்படி பிறந்தனும் அப்படின்றத கூட கதையில எழுதியிருந்தாரு. சமீபத்துல நடந்த பிரச்சனைக்கும் இந்த அவர் எழுதுனதுக்கும் எவ்வளவு நாள் டிஃபரெண்ட் தெரியல. இல்ல, அதுக்கப்புறம் தான் எழுதினேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுனால ரொம்ப அது நல்லா இருந்தது சார் அந்த விஷயம். அப்புறம் இந்த மௌனம் நிழல் படம் இந்த மாதிரி சிறுகதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த மௌனத்துல எல்லாம் இந்த பார்த்திபன் கனவுல அந்த அந்த சிவகாமியினுடைய காதலனா இருந்த அந்த நரசிம்மவர்மன்ட்டு அவரோட பொண்ணு கேட்பா, அங்க ஒரு நடன பெண்ணோட சிலையை பார்த்தா அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்பா. அப்போ அவர் மௌனமா கடந்துருவாரு. ஏன்னா அவருடைய முன்னாள் காதலி அப்படின்றத அவர் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி இந்த மௌனம்ன்றதுலயும் அந்த மௌனமா அந்த கதையை முடிக்கிறதுன்றது நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நுணுக்கமான ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஓமையா, உள்ளுரை ஓமையா சொல்லியிருக்கிறீங்க. இல்ல, வர்ணனையும் திருநெல்வேலி பின்னணியும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குது சார். அது நல்லா பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கி வைக்க முடியும். சொரி சரங்கு என்னமோ சொல்றாருங்க அவரு. அங்க இருக்க லேடிஸ் தானே சார், கண்டிப்பா அவர் கேள்விப்பட்டிருப்பாருங்க. கண்டிப்பா சொரி சரங்கு இசைக்கியம்மாள். ஆமா ஆமா ஆமா. ஆனா கடவுள் மேல உங்களுக்கு அப்படி பயங்கரமான கோவம் இருக்கும் போல, அவர் மடியில கை வச்சிட்டீங்க. இல்ல சார், அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவர் மட்டும் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், அவர் 2 கூட வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன சார் அப்போ பாவம். அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள்ல ரொம்ப மயங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அது கஸ்தூரி மஞ்சள், எங்க போனாலும் கஸ்தூரி மஞ்சள் வந்துருது. அப்புறம் தளிர் மேனி வந்துருது. அனுபவிச்சிருக்காரு சார் இவரு. பாவம் சார். சார் இது நான் இல்ல சார், பாவம் மற்ற பார்வையில இருந்தவங்க சார். இது இல்ல குளிக்கிறத பாத்துருப்பாரு சார். மஞ்சள கல்லுல தேய்ச்சி குளிப்பாங்கல்ல, அதை செஞ்சுட்டாருன்னு பாவம் சார். தாமிரபரணி யாரு? மேடம் நீங்களுமா? இல்ல, குளிக்கும் போது சட்டை தொலைஞ்சு போயிரும்ல, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இல்ல, 2 வர்ணனை சரின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு டெலிபோன் ஆசை அடக்குறது சிக்கலான. அது முடிச்ச பிறகுதான் யோசிச்சேன், ஐயோ அதை போய் வேற யோசனையில அப்படியே போயிட்டேன், வேற ஃப்ளோல. இந்த பாயிண்ட்ல மறந்து பேசிட்டேனா? சரி. அடே அப்பா, 4 பேர் பேசின பேச்ச ஒரு ஆள் பேசிருக்கீங்க. இல்ல சார், அதுவா வருது சார். நான் நினைச்சது எதுவுமே அவங்க மட்டும் வரல. லவ் கடைசியில போகும்போது பரீட்சை வந்துருச்சுங்கிறதுக்கு குறி வச்சு அடிக்கிற வேடன் கதையா, பறவை வீழ்ந்த மாதிரி குறி வச்சு அடிச்ச மாதிரி பரீட்சை வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிப்பாரு. இந்த 2 இடமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஆனா நான் நினைச்சதெல்லாம் வேற. எப்படி என்ன பேசுறேன் எனக்கு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நான். சார் சொல்லுங்க சார்.
இந்த 10 கதையவே வச்சு நீங்க புக்கு போட்டுடலாம். என்ன 6 7 கதையெல்லாம் வச்சுட்டு புக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன திருத்தங்களை பண்ணி விரைவில் கொண்டு வந்துருங்க. கண்டிப்பா சார். கொஞ்சம் அந்த ஒற்றுப்பிழைகள், எழுத்து பிழைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் சார். சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருந்தது. தம்பி பெரியதுரை, நான் அது இந்த எழுத்து பிழைய பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இருந்தால்ங்கிறதெல்லாம் இருந்தால், அப்புறம் இந்த கடைசி ஒரு கதையில அந்த கடவுளும் கண் தெரியாதவன், அந்த கடவுளோட மனைவி, அந்த கதை இருக்குல்ல, அதுல வீணை பேசுகிறப்போ சாரீரம் அப்படிங்கிறதுக்கு பதில் சரீரம்னு விழுந்திருக்கா? அதையும் கவனிச்சேன், நானும் கவனிச்சேன். ஆமா, அது கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் எழுத்து பிழைகளை கொஞ்சம் ஒருவேளை இன்ஸ்டா ரீடர் தப்பா வாசிக்குமோ, நமக்கு எதுவும் இல்ல எழுத்து பிழை இருக்கு. எல்லாமே ஆட்சிங்க இருக்கு. இல்ல அதுக்கு சார் ஆச்சரியம் என்னன்னா அத்தனை ஒரு வாய்மொழியா சொல்லி அது மிகப்பெரிய விஷயம். இப்போ செலின் மேடம் அத வந்து சரி செஞ்சு தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க உங்க எல்லாரும் முன்னாடியும். அதே மாதிரி அந்த பீடி குடித்தான் அந்த ஒரு கதையில வரும்ல, அந்த பொண்ணு அந்த பேரண்ட் போய் அந்த பீடி குடிக்கிறது, அது ஒரு இடத்துல பீடிங்கிறதுக்கு பதில் பிடின்னு இருக்கு. அம்மா பொண்ணு வந்து ஒரு இடத்துல பொண்ணு தாங்க பொண்ணு தேவி ஏதோ பேரா மாறி எல்லாமே வந்து எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வாய்ஸ் இன்புட் மூலமா டச் பண்ணிருக்காரா? இல்ல அது கரெக்ட் தான். அவருக்கு தான் லேப்டாப் தெரியுது சார், போட்டு எடிட் பண்ணிடலாம். அது பெரிய வேலையே கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணதான் போறாரு. இல்ல சார், நீங்க வாய்ஸ் டைப்பிங்கே பண்ணுங்க. இது எதுல அவர் அடிச்சாலும் சரி, இல்ல சொல்லி எழுதினாலும் சரி, நாளைக்கு ஒரு கதை. இந்த வாரம் இன்னும் கதை வரல. நான் அதான் சாட்டர்டே எதிர்பார்த்தேன் காணுவேன்னு. இந்த கூட்டத்துக்காக ஆயத்தமாயிட்டு இருந்தேன். கூட்டத்துக்காக ரொம்ப ஆயத்தப்பட்டு மெனக்கெட்டு. இல்ல எல்லா குழுவிலையும் போடுறீங்களா? எல்லா குழுவிலையும் வருதா? எதுல வருது? இந்த 2 குழு தொடுகைகளையும் விரல் மொழியர்ல வேற தாண்டி நான் எனக்கு இல்லையங்க, யாராவது நினைச்சு விடுங்க ஃபர்ஸ்ட். அந்த 2 குழுக்கள்லயும் தான் சார், நான் 2லயும் தான் சார் இருக்கிறேன். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். சார் நீங்க இந்த போதையில எழுதுவேன்னு சொன்னீங்க, அது கண்ணதாசன் மாதிரியா எப்படி? அடிமடியில கை வைக்கிறீங்க பாத்தீங்களா? இதான் உங்க கேள்வியா? எத்தனை கேள்வி கதை தொடர்பா கேளுங்கய்யா. அதுதான் இது. நான் கதைக்கு வெளியே தானே சொன்னேன். கதை எழுதுறது தொடர்பா கேக்குறேன். ஒரு இல்ல புகழ் போதை இல்ல சார், நீங்க அது அப்படி பாருங்க. இல்ல சார், ஏன்னா எழுதுறவங்களுக்கு உற்சாகமா இருக்கும்ல. இல்ல அதான் புகழ். இல்ல இல்ல அப்படி எல்லாம் பேசுற நாங்க என்ன பண்றது? இல்ல இல்ல புகழ் அப்படிலாம் எழுதலாம். அவங்க ஊருக்கு நிறைய பனைமரம் இருக்கு, அது வேற. அதான் கேட்டேன். இப்ப ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு நாங்க வந்து தொடக்கத்துல அறிவிப்பு போடும்போது பெரியதுரை அவர்களுக்காக நடத்தும் உண்டாட்டுன்னு போட்டிருந்தோம். அது என்ன சார்? அது முதல்ல எல்லாரும் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களா? நாங்க அது என்ன சார் முண்டாட்டுக்கிற வார்த்தை நான் கேள்விப்படவே இல்லை சார். அது எப்படி? விருந்து, கறி விருந்து பாரியா? இதான் தமிழ் படிக்கணும். தமிழ் படிக்கல. அதுக்காக நீங்க சொல்லிக்கிற மொழி பிரச்சனைகளா வந்து நான் தமிழ் படிக்கல, அதனாலதான் இந்த மொழி பிரச்சனைலாம் நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. தமிழ்ல என்ன பண்ணாலும் பேச வரமாட்டேங்குதுதான் ஒரு தெரியல. சார் பாண்டிய சார் கேக்குதா? சிறப்பா கேக்குது சார், கேளுங்க. பிரதீப் சார். பெரியதுரை சார் வணக்கம், நான் பிரதீப். சொல்லுங்க பிரதீப் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சீக்கிரமே உங்களுடைய நூல் வந்து கதை வந்து நூல் வடிவில் வரணும். பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல உங்களுடைய கதைகள் வந்து இடம்பெறணும், அதை எதிர்பார்க்கிறோம் சார். சார் உண்மையிலே சார் ரொம்ப உயர்த்திட்டீங்க. நிச்சயமா உங்களுடைய நல்ல எண்ணம், நேர்மறையான எண்ணம், அந்த கதிர்கள், அந்த வேவ்ஸ் எல்லாம், எண்ண அலைகள்லாம் கண்டிப்பா பலிக்கட்டு சார். நன்றி சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறைய எழுதுங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா. ஓகே, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது மூலமா நிறைய கதை படிக்க வச்சிட்டீங்க பாண்டியராஜன் சார். பார்வையற்றவருடைய படைப்புகளை திரும்பி திரும்பி வேற படிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. போட்டு நோட் பேட்ல அனுப்பி எல்லாத்துலயும் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து
டாக்டர் பெரியதுரை சார் அவர்களுடைய சிறுகதைகள் குறித்து பல கோணங்களில் பல கருத்துக்களை வழங்கிய கருத்தாளர்களுக்கும் மதிப்புரை வழங்கிய ராதாபாய் மேடம் அவர்களுக்கும் பங்கேற்று பல கருத்துக்களை கலந்துரையாடல் மூலமாக வழங்கிய அனைவருக்கும் அந்த பேரவை தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.